ஓம் சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் வரையிலும் அனுதினம் ஏறுமுகம். நான் மாரியம்மாள் சரவணன். இன்று வியாழக்கிழமை, குருவோட அருளால் எல்லோரும் பரிபூர்ண சந்தோஷத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் மனசார வேண்டிக்கிறேன். இன்று வியாழக்கிழமை பாபாவுடைய சச்சரிதம் 8வது பாகம் சச்சரிதமானது பார்க்க இருக்கிறோம். இன்று பாபாவுடைய சத்தியவாக்கம் சிறப்பான ஒரு பதில் உங்களுக்காக கொடுக்க இருக்கிறாரு. அதே சமயம் இந்த மானிட பிறப்பு எடுத்திருக்கோம் இல்லையா, இந்த பிறப்புடைய குறிக்கோள் என்ன, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் இறந்தோம் அப்படின்னு இல்லாமல் நம்முடைய ஆத்மாவுடைய தேடல் என்ன, நாம் எதுக்காக இந்த உலகத்தில் நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படின்றத நமக்கு பாபாவே சொல்ல போகிறார். ஆமாங்க, அப்படி ஒரு சிறப்பான ஒரு அத்தியாயம் தான் இன்று 8வது அத்தியாயம் பார்க்க இருக்கும். அதனால வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பதிவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க. இப்போ நம்ம அத்தியாயத்துக்குள்ளே போயிடலாம். வியாழக்கிழமை அப்படின்னதுமே பல பேர் பாபா கோயிலுக்கு போகிறது வழக்கமாக வச்சுருப்பீங்க. போக முடியாதவங்க நம்ம வீட்டில் இருந்தபடியே கண்டிப்பாக பாபா சிலை எல்லாருடைய வீட்லேயுமே பாபா சிலையானது இருக்கும். அதாவது ஒரு கேலண்டர் வடிவிலையாவது பாபா இருப்பார். இல்லாத வீடே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்படி நம்ம வியாழக்கிழமை அப்படின்னாலே பாபாவோட நினைவு தானாக நமக்குள்ளே வந்துடும். நம்மளால முடிஞ்ச அளவு அவருக்கான பிரசாதங்கள் வைக்கிறது, நைவேத்தியம் வைக்கிறது அப்படின்னு டீ பிஸ்கெட்லாம் அந்த மாதிரிலாம் வச்சு கூட நம்ம பாபா வழிபாட்டு முறை நம்ம செய்துட்ருக்கோம். வெள்ளிக்கிழமைனா எந்த அளவுக்கு அம்மனுக்குரியதான ஒரு நாள் அப்படின்னு நம்ம வழிபாட்டு முறை செய்கிறோமோ, அதே போல் வியாழக்கிழமை அப்படின்னா அது பாபாவுக்கு, அதாவது குருவுக்கே உரிதான ஒரு நாள் அப்படின்னு அவரவர்களுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய குருமார்களை நம்ம வழிபாடு செய்துட்ருக்கோம். குரு வழிபாடு செய்ய தான் நம்மள ஒரு சிறந்த ஒரு நெறியான ஒரு வாழ்க்கையை வாழறதுக்கு வழிவகை செய்வாங்க. சரியா? அப்படி வியாழக்கிழமை அப்படின்னு சிறப்பான ஒரு பாபா வழிபாடு முறை நம்ம செய்துட்ருக்கோம் இல்லையா. எல்லாருக்குமே இப்போ வேல்மாறல்ன்ற ஒன்று என்ட்ரி ஆனதுக்கு அப்புறமா பல பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, பாபாவை கொஞ்சம் நான் என்ன சொல்கிறது, பாபாவோட வழிபாட்டு முறையெல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணுறணும், எனக்கு முழு நேரமும் நான் முருகருக்கு கொடுத்துட்டேன், எந்த நேரமும் வேல்மாறல்ன்ற மகா மந்திரமானதை படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் பாபாவுக்காக நம்ம நேரம் ஒதுக்கலையோ அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்றாங்க. அது எல்லாருக்கும் இருந்த ஒரு விஷயம்தான். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, பாபா என்பவர் நமக்கு ஒரு வழிகாட்டி, ஒரு குரு. ஏன்னா நான் வேல்மாறல்ன்ற மகா மந்திரத்தை எப்போ கையில் எடுத்தனோ அதன் பிறகுதான் என்னுடைய வாழ்க்கையானதை மேலும் வளர செய்தது. நான் இப்போ இவ்வளோ பேருடைய மக்கள் மனசுலையும் இடம் பிடிச்சதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, மகா மந்திரம் அந்த வேல்மாறல் பாராயணம் செய்ததன் பிறகுதான். ஆனால் அந்த மந்திரத்தை பாராயணம் செய்ய, இந்த பூஜையெல்லாம் எடுத்து செய்யணும்னு சொன்னது எனக்கு யாரு அப்படின்னா பாபா தான், சத்குரு சாய்பாபா தான். அதன் மூலமாக தான் நான் இந்த அளவுக்கு இந்த மந்திரங்களை எடுத்து பாராயணா நம்ம வீட்டில் செய்தது மட்டும் இல்லாமல் பல இடங்களில் சென்று மக்கள் எல்லாம் கூட்டி வேல்மாறல் மகா மந்திரம்னு ஒன்று பாராயணம் செய்கிறேன் அப்படின்னா அதுக்கு முழுக்க காரணம் யார் அப்படின்னா என்னுடைய சத்குரு சாய்பாபா மட்டும்தான். அவர் தான் என்னுடைய குரு, அவர் தான் என்னை வழி நடத்துகிறாரு அப்படின்னு எங்கேயுமே நான் சொல்வேன். பல இடங்களில் வேல்மாறல் பூஜை நான் செய்தாலும் மனசுக்குள்ளே நம்ம ஏதாவது ஒரு பாபா கோயிலில் செய்யணும் அப்படின்னு ரொம்ப நீண்ட நாள் ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்தது. பாருங்க, மனசுக்குள்ளேயே இருந்த ஆசையை பாபாவுக்கு தெரியும்ல. அதனால தான் ஒரு சிறப்பான ஒரு கோவிலில் வேல்மாறல் பாராயணம் செய்யறதுக்கு பாபா வழிவகை செய்திருக்காரு அப்படின்னு சொல்ல நான் எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம இப்போ அடுத்ததாக வேல்மாறல் பூஜை எங்கே செய்ய இருக்கிறோம், வயலூரில் செய்ய இருக்கிறோம் இல்லையா, 26ஆம் தேதி. அதாவது 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பிரதோஷத்தன்னைக்கு நம்ம வேல்மாறல் பூஜை செய்ய இருக்கிறோம். அதற்கு முந்தின நாள் சனிக்கிழமை 25ஆம் தேதி அக்கரைப்பட்டியில் உள்ள தென்ஷிரடி சாய்பாபா கோவிலில் நம்ம வேல்மாறல் பாராயணம் செய்ய இருக்கிறோம். பல பேர் ரொம்ப சந்தோஷத்தோடு ஆச்சரியமாக கேட்டாங்க, நாம பாபா கோவிலில் வேல்மாறல் பூஜை செய்ய போகிறோமா, அங்கே போய் இந்த மந்திரம்லாம் படிக்கிறதுக்கு நமக்கு அனுமதி உண்டா, நம்ம போகலாமா, படிக்கலாமா, நாங்களும் வரோம் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உண்மையாகவே மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தான் அது. அவ்வளோ பெரிய ஒரு நம்ம ஷீரடிக்கே சென்று வந்த ஒரு பலனும் உண்டு. ஷீரடிக்கு போகாதவங்க தென் ஷீரடிக்கு போயிட்டு வந்தாலே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பெரிய அளவில் பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய அந்த திருக்கோவிலில் தான் நமக்கு பாராயணம் செய்யறதுக்குண்டான அனுமதி கிடைச்சிருக்குன்னா அது சும்மா சாதாரணமாக நடந்துருமா, பாபா நினைக்காம அது நடக்குமா, பாபாவே நமக்காக ஒரு அனுமதியை கொடுத்துருக்காரு. அதனால எல்லோரும் கலந்துக்கோங்க. எல்லோருமே இது மிகப்பெரிய ஒரு அரிய வாய்ப்பாக நினச்சி எல்லாருமே நீங்கள் இந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். சரியா? இப்போ நாம் அத்தியாயத்துக்குள்ளே போயிடுவோம். அதாவது இந்த மானிட பிறவி எடுத்ததுக்கு உண்டான நோக்கம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போமா. அதாவது அத்தியாயம் 8ஆம் அத்தியாயம், இதுதான் முதல் பாகம் பார்க்க போகிறோம். இது 2 பாகம் வரும், ஏன்னா 10 தலைப்புகளை கொண்டது. இன்று நம்ம 5 தலைப்புகளை பார்க்கலாம். மானிட பிறவியின் மகத்துவம், மானிட பிறப்பியின் தனிச்சிறப்பு, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன், மனித வாழ்வின் தலையாய குறிக்கோள், குறிக்கோளை அடையும் வழி. இது வரைக்கும் நம்ம இன்று பார்ப்போமா. இந்த பூ உலகத்தில் கடவுளோட படைப்பில் எண்ணற்ற பல உயிரினங்கள் பிறக்கின்றது. அது மனிதர்களாகட்டும், புழு பூச்சி, மிருகமாகட்டும், அதாவது மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிரினங்களாகட்டும், தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய உயிரினங்களாகட்டும், பல லட்சக்கணக்கான உயிரினங்கள் தோற்றுவிக்கிறது யாரு? இறைவன் இல்லையா.
அப்படி படைக்கப்பட்ட உயிரினங்கள் அவரவர்கள் செய்யக்கூடிய பாவ புண்ணியத்துக்கு ஏற்றவரை அவரவர்களுக்குடையான தண்டனை கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது நாம எந்த அளவுக்கு வந்து புண்ணியத்தை செய்யறோம் அப்படின்றத பொறுத்து நம்ம சொர்க்கத்துக்கு போகலாம். அதே அளவு நாம வந்து எந்த அளவுக்கு பாவத்தை சேர்த்துக்கிறோம் அப்படின்றத பொறுத்து நம்ம நரகத்துக்கு போகலாம். இது மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது, அந்த புழு பூச்சின்னு சொன்ன எல்லா உயிரினங்களுக்குமே இது சரியான வகையில தான் பொருந்தும். அதே போலதான் தேவர்கள் உள்பட நான் சொல்வேன், எப்பவுமே சொல்வேன், தேவர்கள் எல்லாருமே நம்ம மானிட பிறப்பை பார்த்து கொஞ்சம் பொறாமப்படுவாங்களாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அது ஏன் எதுக்குன்னு உங்களுக்கு ஆதாரத்தோட உங்களுக்கு வந்து நான் சொல்றேன் பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு மனிதரா இந்த உலகத்துல நம்ம பிறந்துட்டோம் அப்படின்னா அடுத்தது நமக்கு ஒரு ஜென்மம் இருக்கா அப்படின்னா நிச்சயமா உண்டு. ஏன்னா இந்த ஜென்மத்துல வந்து நம்ம நிறைய பாவங்கள் செய்து ஏதோ ஒரு வகையில 99% நீங்க வந்து புண்ணியத்தை சேர்த்திருக்கீங்க. ஆனா ஒரே 1% நீங்க பாவம் செய்தாலும் உங்களுக்கு அடுத்த பிறவி என்பது நிச்சயமா உண்டு. ஏன்னா அது 1% நீங்க வந்து பாவத்தை சேர்த்திருக்கீங்களா, அதற்குண்டான பாவ புண்ணியம் எல்லாம் நீங்க பார்த்தே ஆகணும்ன்றதுனால அடுத்த ஜென்மம் நீங்க நிச்சயமா எடுப்பீங்க. அதை மனித பிறவியை தாண்டி புழு பூச்சின்னு எதுவாக வேணாலும் நீங்க செய்யக்கூடிய அந்த பாவத்தை பொறுத்து உங்களுக்கான அந்த ஜென்மமானது நிர்ணயமாகும். நான் சொன்னேன் இல்லையா, தேவர்களே மானிட பிறப்பை பார்த்து பொறாமப்படுவாங்க அப்படின்னு அதற்குண்டான சாட்சியா சொல்ல பாருங்க. மானிட பிறப்பின் தனி சிறப்பு. உலகில் பிறந்து அனைத்து உயிரினங்களுக்கும் உணவு, உறக்கம், பயம், புணர்ச்சி எனும் இவை 4ம் பொதுவானவை. மானுட பிறவிகளுக்கு மட்டும் இவற்றால் எல்லாவற்றுக்குமே ஞானத்தை கொண்டு கடவுள் காட்சியை காணும் நற்பேற்றினை அடையும் பாக்கியம் கிடைக்கின்றது. இக்காரணத்திற்காகவே தேவர்கள் கூட மானிட பிறப்பின் மீது பொறாமை கொள்கிறார்கள். கடவுளின் காட்சியை காணும் பாக்கியத்தினை அடையும் பிறவிகளிலிருந்து விடுதலை அடையும் தேவர்கள் மானிடர்களாய் பிறப்பதற்கே ஆவல் கொள்கிறார்கள். அதாவது நாம நினைச்சுப்போம், என்ன பாவம் பண்ணணும் தெரியல, இந்த மனுஷனா பிறந்து நான் இல்லாத பாடெல்லாம் பட்டுக்கிட்டு இருக்கேன், இல்லாத கஷ்டமெல்லாம் நான் பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து ஒரு சிலர்லாம் நம்ம சொல்றோம்ல. இந்த மானிட பிறவி, இந்த உடம்பு வந்து அவ்வளோ ஒரு தலை சிறந்த ஒரு அற்புதமான ஒரு உயிரினமா வந்து கடவுள் படைச்சிருக்காரு. அந்த தேவர்களே வந்து அவங்க நினைச்சா சாமியெல்லாம் டக்குன்னு போய் பார்த்துட முடியாதான். ஆனா நாம நினைச்சோம் அப்படின்னா அப்படி ஒரு தெய்வமே வந்து நமக்கு காட்சி கொடுக்குமா. அதனால தேவர்களே வந்து இந்த மானிட பிறப்பை பார்த்து பொறாமப்படுவாங்களாம். அந்த அளவு ஒரு தலை சிறந்த ஒரு உயிரினமா நாம எல்லாருமே இருக்கிறோம். மனிதர்களா பிறக்கிறதுக்கு உண்மையாகவே நம்ம எத்தனையோ ஜென்மங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. புழு பூச்சி நாயின்னு எத்தனையோ ஜென்மங்கள் இருந்தாலும் இந்த மனித பிறப்பு எடுத்ததற்கு இந்த கையெடுத்து 2 கையெடுத்து நம்ம சாமியை கும்பிட்றோம்ல, அப்பேற்பட்ட இந்த பிறப்பு எடுத்ததுக்கு எப்போவுமே நம்ம வந்து நன்றி சொல்லணும். வாயார இந்த திருநாமங்களை நம்ம சொல்றோம். இப்போ எத்தனையோ பேருக்கு வந்து வாயார நம்ம சொல்றது கூட முடியாம கஷ்டப்படுவாங்க. காதல இப்போ ஸ்ரீராம ஜெயம் சொல்றது கோடி புண்ணியத்தை தரும் அப்படின்னு சொல்றாங்களே, அந்த நாமத்தை நம்ம சொல்றோம் இல்லையா, அது எவ்வளவு பெரிய பாக்கியம் நம்ம செய்திருக்கிறோம். அதே நாமத்தை காதால கேட்கறாங்க பாருங்க, அப்ப அவங்க எவ்வளவு புண்ணியத்தை செய்திருக்கிறாங்க. இது ரெண்டுமே இல்லாம எவ்வளவு பேர் கஷ்டப்படுறத நம்ம பார்த்திருக்கோம். வாயால சொல்ல முடியாது, நம்ம பேசுறத ஒரு சிலரால கேட்க முடியாது. அப்போ எல்லா காது நல்லா கேட்குது, நம்மளால நல்லா பேச முடியுது, அந்த தெய்வத்தை கண்குளிர அழகா பாக்குறோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு புண்ணியத்தை செய்திருக்கிறோம். இந்த 5 உறுப்புகளுமே எந்த வகையிலுமே வந்து நமக்கு ஒரு ஊனம் இல்லாத ஒரு உடல் கொடுத்துருக்காரு கடவுள் அப்படின்னா எப்பவுமே நம்ம வந்து நன்றி கடன் பட்டவங்களா அவங்களுக்கு வந்து எப்பவுமே நம்ம நன்றி சொல்லணும். அதை தாண்டி நம்ம உடல் உறுப்புகள்ல எங்க நோவு அங்க வலி இந்த வலி அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் ஒரு வலியாவே நம்ம வந்து பொருட்படுத்தவே கூடாது. சரீரமே மொத்தமே கடவுள் கொடுத்தது. அந்த கடவுள் கொடுத்ததுல ஏதேனும் ஒரு குறைகள் இருக்குன்றதுனால அந்த சாமியை வந்து நம்ம குறை சொல்லிட்டு இருக்க கூடாது. அதே மீறி ஏதோ எந்த ஜென்மத்தோட பாவமோ தெரியலையே அந்த அனுபவிக்கிற இந்த வலி வேதனையை எதுவாக இருந்தாலும் இந்த ஜென்மத்தோட நான் வந்து கழிச்சுட்டு போயிடணும். ஏன்னா ஒரு சிலர்லாம் வந்து இந்த வலி வேதனையெல்லாம் என்னால் தாங்க முடியல, எதுக்குடா இந்த ஜென்மம் எடுத்தேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி தவறான முடிவெல்லாம் எடுத்துக்கிறாங்கல்ல, அவங்களுக்குலாம் இரட்டிப்பா டபுள் மடங்கோட கஷ்டத்தோட தான் இன்னொரு மறுபிறப்புன்னு ஒன்று எடுப்பாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் வலி வேதனை கஷ்டம் எதுவாக இருந்தாலும் கடவுளே அதை தாங்கிக்கக்கூடிய தைரியத்தையும் தெம்பையும் எனக்கு கொடு. இந்த ஜென்மத்திலையும் இது எல்லாத்தையும் கழிச்சுட்டு அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருக்கு அப்படின்னா உன்னுடைய திருநாமங்களை சொல்லக்கூடிய உன் காலடியிலேயே விழுந்து கிடக்கக்கூடிய ஏன் ஒரு பூவா பிறந்து உன்னுடைய திருவடி பாதத்துல வந்து நான் விழணும் அப்படின்னு அந்த மாதிரி நம்ம வேண்டிக்கோங்க. என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இந்த சலிப்போட மட்டும் எப்பவுமே வந்து இருக்கவே இருக்காதீங்க. ஏன்னா உண்மையாகவே அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பிறப்பு அப்படின்னு இந்த மனித பிறப்பை நம்ம சொல்லலாம். அதே சமயம் இந்த உடம்ப வந்து அதிகமா பேணி பராமரிக்கவும் கூடாது, அதை வந்து கண்டுக்காமலும் இருக்கக்கூடாது. ஏன்னா எதையுமே ஒரு அளவோட இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான். தெரிஞ்ச வரைக்கும் எதுக்காக இந்த உடம்ப பயன்படுத்திக்கணும் அப்படின்னா, கை இருக்கு அப்படின்னா சாமியை கையெடுத்து கும்பிடவும்,
நற்சொல்கள் பேசவுமே, நல்ல விஷயங்களை பார்க்கறதுக்கும் நல்ல விஷயங்களை கேட்கறதுக்காகவும், காலார நல்ல ஒரு திருக்கோவில்களுக்கு நம்ம நடந்து போகிறதுக்குமே, இதுக்காக மட்டுமே நம்ம உடலானதை நம்ம வந்து பயன்படுத்தணும். இப்பேற்பட்ட ஒரு நல்ல விஷயத்துக்கெல்லாம் நாம் வந்து நம்ம உடலானதை பயன்படுத்திக்கணும். ஏன்னா இது எல்லா ஜீவராசிகளுக்குமே இது சாத்தியம் அப்படின்னா முடியவே முடியாது. ஏன்னா ஒரு நாய் எடுத்துக்கோங்க, நாய் வந்து இப்போ கையெடுத்து கும்பிட்டு சாமியை கும்பிட்டுடுமா? முடியாது. ஒரு குருவி எடுத்துக்கோங்க, அந்த குருவி வாயார திருநாமங்களை சொல்லி சாமி கும்பிட்டுருமா? முடியாதுல்ல. எல்லா ஜீவராசிகளும் எல்லா பிறப்பும் எடுத்தாலும் மனித பிறப்புக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு அப்படின்றத நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அடுத்ததா, மனித வாழ்வின் தலையாய குறிக்கோள். மனித வாழ்க்கை எவ்வளவு அருமையானது என்பதை உணர வேண்டும். அந்த மனித வாழ்க்கையில் மரணம் என்பது உறுதியானது என்பதை உணர வேண்டும். அந்த மரணமானது எந்த நேரத்திலும் நம்மை பற்றி கொள்ளும் என்பதை அறிய வேண்டும். நம் வாழ்வின் குறிக்கோள் நாம் அடையவிருந்து செயல்பட வேண்டும். அதில் அதிக ஊக்கம், தீவிர நோக்கம் இருக்க வேண்டும். தன்னை உணரும் அந்நிலையை அடைய சோம்பலை அகற்றி உறக்கத்தை களைந்து அல்லும் பகலும் சலிப்படையாமல் ஆத்ம ஞானம் புரிதல் வேண்டும். இதை நாம் செய்ய தவறுமையானால் நம் விலங்குகளின் நிலைக்கு தாழ்த்தப்படுவோம். அது இவ்வளவு விசேஷமான இந்த உடலை வச்சுக்கிட்டு ஏதோ தூங்கி எழுந்தோம், ஏதோ ஒரு வேலையை செய்தோம், என்னமோ போனோம் வந்தோம் வாழ்க்கை அப்படி இல்லாம ஏதாவது நம்ம இந்த மனித பிறப்பு எடுத்து இந்த ஒரு பொண்ணு, அதாவது இப்ப நான் மாறிமான ஒரு உருவம் இருக்குன்னு வைங்களேன், என் வீட்டில் இருந்துக்கிட்டு 10 பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு ஒரு துணி துவைச்சிக்கிட்டு ஏதோ ஒரு துணி தைச்சிக்கிட்டு அந்த மாதிரியே இருந்துட்டேன் அப்படின்னா ஒரு பொண்ணு இருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? தெரியாது இல்லையா? எனக்குள்ள ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு அதீத ஒரு ஈடுபாடு ஆன்மீகத்துக்குள்ள இருந்தது. அது அளவில்லாத ஒரு பற்றுமானது எனக்கு இருந்தது. இதை தாண்டி ஏதோ நானுமே வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஒரு பூஜை பண்ணிட்டு என்னோட நம்ம வீட்லயே இருக்கிறேன் அப்படின்னா, வெளியே வந்து அந்த அளவுக்கு எனக்கு உள்ளுக்குள்ள இருந்த அந்த ஒரு விஷயமானது வெளியே என்னால கொண்டு வந்திருக்க முடியாது. அதையும் தாண்டி ஏதோ ஒரு வகையில நம்ம எதுக்கோ ஒன்று பிறந்து வளர்ந்தோம். எனக்கு எப்பவுமே மனசுக்குள்ள ஒன்று தோடிட்டே இருக்கும். நானுமே எப்பவுமே சொல்லுவேன், வீட்டில் இருக்க எல்லா பெண்களுமே கூட சாதாரணமாக வீட்டு வேலை அதெல்லாம் தாண்டி ஏதாவது ஒரு கைத்தொழில் எப்பவுமே செய்ய கற்றுக்கோங்க. நாம யாருன்றது எப்பவுமே நிரூபித்து காமிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு திறமை கண்டிப்பாக கடவுள் நமக்குள்ளே கொடுத்துருப்பாரு. பேசுகிற திறமை இருக்கும், நல்லா அழகாக வரைவாங்க, நல்லா சமைப்பாங்க. ஏதாவது ஒரு திறமை கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்குள்ளுமே அந்த திறமையானது இருக்கும். அதை நாம தான் வளர்த்துக்கணும். அப்படிதான் வந்து சாதாரணமாக ஒரு வீட்டு வேலை செஞ்சுட்டு அப்படியே இருந்தாலும் எனக்குள்ள ஒரு ஆசை, பாபாவை பற்றி பேசணும் அப்படின்னு நான் ஆரம்பிச்சு தான் இப்படி இந்த அளவுக்கு ஒரு சேனல் கொண்டு வந்து, என்னுடைய சேனலு கிட்டத்தட்ட இப்போ 70,000 பேர், எத்தனை 70,000 பேர் இருக்காங்க. வீடியோ பார்க்குறாங்களோ இல்லையோ எனக்கு தெரியல, 2,000 வியூ கூட போக மாட்டேங்குது. எது எப்படி இருந்தாலும் எனக்கும் வந்து பாருங்கள் 70,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு பெருமையாக சொல்கிறேன். அப்படின்னா சும்மா சாதாரணமாக வீட்டில் இருந்துட்டா முடியுமா? நாம் ஏதாவது ஒன்று செய்யணும். நம்ம பிறந்துட்டோம், ஏதாவது ஒரு விஷயத்த இந்த உலகத்தில் வந்து என்னாலையும் முடியும், நான் வந்து இந்த உலகத்துக்கு காமிக்க முடியல அப்படின்னாலும் நம்மளை சுற்றி 4 பேர், நம்ம அக்கம் பக்கம் வீடு, இந்த பொண்ணா நல்லா அழகாக சமைப்பாங்க, நல்லா அருமையாக பேசுங்க, எல்லார்கிட்டையும் அன்பாக பேசும், அந்த மாதிரி விஷயத்துக்காவது நம்ம நல்ல பேர் வாங்கணும். ஏதாவது ஒரு வகையில் நம்ம தனி சிறப்போடு நம்முடைய தனித்திறமையை வந்து காட்டியே ஆகணும். அதை தான் வந்து பாபாவும் நமக்கு இதில் வந்து சொல்ல விரும்புகிறேன். நீ எதுக்கு பிறந்த, இந்த உலகத்தில் நீ எதுக்கு பிறந்த, விளையாடுத்தேன், எழுந்தேன், சாப்பிட்டேன், கொண்டேன், போனேன் அப்படி இருக்காத. உனக்குள்ள உன் ஆத்மாவுக்குள்ளேயுமே மிகப்பெரிய ஒரு ரகசியம் அடங்கியிருக்கும். உனக்குள்ள ஒரு திறமை இருக்கும், அதை நீ வெளிக்கொண்டு வரணும். இந்த உடம்ப சும்மா சாதாரணமாக வந்து எல்லா ஜீவராசிகளுக்கு கொடுத்தா மாதிரி உனக்கு கொடுக்கல. தேவர்களே இந்த மானிட பிறப்பை பார்த்து பொறாமப்படுறாங்கன்னும் போது நீ அதை எந்த அளவுக்கு வளர்த்துக்கணும் அப்படின்றதான் அடுத்தடுத்த கட்டத்தில் சொல்றாரு நமக்கு. அடுத்ததா குறிக்கோளை அடையும் வழி. இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்னதுக்கு அதுக்கான ஒரு வழியை சொல்றார். வாழ்வின் குறிக்கோளை அடைய விரும்புவோர் கடவுள் காட்சியை கண்டுணர்ந்து பெருந்தகமை வாய்ந்த ஞானிகள், முனிவர்கள் மற்றும் வழிகாட்டுபவர்களை அணுகி சரணடைய வேண்டும். அதுவே நம் குறிக்கோளை அடைய மிகச்சிறந்த வழியாகும். மத குருமார்களின் பிரசங்கங்களின் மூலமாக, மத நூல்களை பயில்வதன் மூலமாகவும் அடைய முடியாத நம் இலக்கினை இச்சான்றோர்களின் கூட்டுறவின்படி மூலம் எளிதில் அடைய முடியும். இப்பதான் பாபா நமக்கான ஒரு சத்திய வாக்கு கொடுக்கிறார். என்னன்னா, விண்ணில் ஒளிரும் ஒரு சூரியன் தர முடிந்த ஒளியின் பிரகாசத்தை எவ்வாறு விண்மீன்களால் தர முடியாதோ அதுபோல எவற்றின் மூலமும் அடைய முடியாத நம் இலக்குகளை ஒரு சத்குருவை சரணடைவதன் மூலமாக நம் எளிதில் அடைய முடியும். இப்போ ஒரு சிலருக்குலாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாம்மா, ஆனால் எனக்கான ஒரு வழியை வந்து எப்படி கொண்டு போகிறது தெரியல அப்படின்னு நினைக்கிறோம்ல. அப்போ தான் நமக்கான ஒரு குருவை முதல்ல தேர்ந்தெடுக்கணும், நமக்கான ஒரு வழிகாட்டியை முதல்ல நம்ம தேர்ந்தெடுக்கணும். அது நம்ம இந்த இது போல் ஞானிகள், ரிஷிகள் நம்ம சொல்கிறோம் இல்லையா. நீங்கள் இது வரைக்கும் மனசார வந்து வேண்டிகிட்டு இருக்க நம்ம கனகம்பட்டி ஐயாவை சொல்லலாம், இல்லை நம்ம வந்து மகாபெரிவாவை சொல்லலாம், ஷிரடி சாய்பாபாவை சொல்லலாம். இது போல் உங்களுக்கான ஒரு தெய்வம், உங்களுக்கான ஒரு குருவை முதல்ல நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா
அவர்கள் நமக்கு சரியான வழி நெறிகாட்டுதலை வந்து கொடுப்பாங்க. அடுத்த கட்டத்தில் நம்ம வாழ்க்கையில அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும், நாம் இந்த பிறப்பெடுத்ததன் மூலமாக நம்ம என்ன செய்ய வந்திருக்கிறோன்றத அவங்க நிச்சயமாக நமக்கு அந்த அறிகுறியை வந்து கொடுப்பாங்க. அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சாதாரணமாக எனக்கு பாபாவை பிடிக்கும், அவரை பற்றின ஒரு வழிபாட்டு முறைகள் ஒரு வீடியோ அப்படின்னு போய்கிட்டு இருந்தது. அதை தாண்டி உன்னாலையும் பல விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போக முடியும். ஆன்மீக பாதையில் தெரியாதவங்களுக்கு உனக்கு தெரிஞ்ச விஷயத்த உன்னால் மற்றவங்களுக்கு கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்க முடியும் இந்த ஆன்மீகத்தின் வழிபாதையில் அப்படின்னு பாபா எனக்கு பல விஷயங்கள் உணர்த்திருக்கிறது மூலமாகவும் இந்த சச்சரிதம் மிகவும் அற்புதமான ஒரு அருமருந்து அப்படின்னு சொல்லலாம் பல பேருக்கு. அதனால நம்ம வந்து நமக்கான ஒரு தெய்வத்தை, நமக்கான ஒரு குருவை முதல்ல தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா நாம எதற்காக இந்த பிறப்பு எடுத்தோம் அப்படின்றத அவங்க வந்து நெறிப்படுத்துவாங்க. அதன் மூலமா நிச்சயம் நம்ம இந்த அற்புதமான மனித உடல் நமக்கு வந்து கடவுள் கொடுத்ததுக்கு நன்றி சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம வந்து நிச்சயமா சாதிக்க முடியும். அதற்கு நம்ம சத்குருடைய வழிகாட்டுதல் மிகப்பெரிய அளவில் நமக்கு உறுதுணையாக இருக்கும். அதை தான் இன்றைய பதிவில் வந்து ரொம்ப சிறப்பான முறையில் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் அடுத்த பாகம் இந்த 8வது அத்தியாயத்தில் இருந்த அடுத்த பாகம் வந்து நம்ம அடுத்த வாரம் பார்த்து தெரிஞ்சுப்போம். இன்றைய வீடியோ பதிவு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதே சமயம் உங்களுக்கான குருவா யாரை நீங்கள் வந்து வழிபாடு செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் சச்சரத்தில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். ஷீரடி வாசனம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சன தரிசனம். ஓம் சாய்ராம்.